எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல அடுத்த வாரத்துக்கு மிக முக்கியமான செய்தி, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதிலிருந்து ஆரம்பிக்கிறேன். முதல்ல எல்லாரும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்களா? கடைசி நேரத்தில் அண்டாக்குள்ளே கை விட்டா அவசரத்தில் அண்டாக்குள்ளேயே கை போகாது. அப்புறம் எப்படி ஐடி ஃபைல் ஆகும் அப்படின்ற மாதிரி ஐடி ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது முன்ன பின்ன பிரச்சனை இருந்ததா ஃபைலிங்கில் அப்படின்றத தெரியப்படுத்துங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அமெரிக்காவினுடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்னுடைய டெசிஷன் தான். அவங்க 0.25% குறைக்கலான் இருக்காங்களா, 0.5 அப்படின்னு தெரியல. 0.5 அந்த மாதிரிலாம் குறைச்சாங்கன்னா உலகளவில் மிகப்பெரிய நியூஸ். நம்மளுக்கெல்லாம் சத்தியமாக அது ஒரு பெரிய நியூஸே கிடையாது. நம்மளுக்கு ட்ரம்ப் அவர்களுடைய வாயிலிருந்து வர்றதான் மிக முக்கியமான நியூஸ். ஏதாவது ட்ரேடு டீல் அல்லது ஏற்கனவே 25% நான் டேக்ஸ் போட்டேன், அதாவது சைனா மேலே அவர் இன்னும் பெருசாக டேக்ஸ் போடாமல் இருக்கார், ரஷ்யா கூட ஆயில் வாங்குறது அது சம்மந்தமாக. ஆனால் நம்ம மேலே மட்டும் மனுஷன் போட்டு வச்சுருக்காப்புல. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறேன் அல்லது அதை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வர்த்தகம் சம்மந்தப்பட்ட டேரிஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்தால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டுக்கு நல்ல நியூஸ். மற்றபடி இந்த யூஎஸ் ஃபெட்டிலிருந்து என்ன ஒரு நியூஸ் வந்தாலும் நம்மளுக்கு பெரிய நியூஸாக என்பது தற்போதைக்கு கிடையாது. ஆனால் செக்டர் வைஸ் மிகப்பெரிய நியூஸ் என்பது இருக்குது. யூஎஸ் ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுனால நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்குகளுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, ரியல் எஸ்டேட் துறைக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோட்டக் பேங்க் போன்ற மற்றும் சில முன்னணி பங்குகள், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆகட்டும், ஐசிசி பேங்க் ஆகட்டும், தற்போதைக்கு மார்க்கெட்டில் நிஃப்டிக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணல சமீபத்தில். ஸோ இது போன்ற பேங்க்குகள்லாம் அடுத்த வாரத்தில் ஏதாவது ஸ்பீட் எடுக்குமா சென்டர் பாயிண்ட்லேருந்து அப்படின்றது ஒரு முக்கிய கேள்வியாக இருக்குது. ஸோ அடுத்த வாரத்தில் மிகவும் வாட்ச் பண்ணக்கூடிய பங்குகளில் இந்த பேங்க் செக்டர் அப்படின்றது இருக்குது. அதில் சில பங்குகள் இந்த மாதிரி முக்கியமான கோட்டக் மஹிந்திரா போன்ற பங்குகள்லாம் கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி சடார்னு ஒரு முறை கீழே விழுந்த மாதிரி அடுத்த வாரங்களில் சடார்னு ஏதாவது கீழே விழுகுதா அல்லது மேலே ஏறுதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்பா சாமி, எவ்வளவு நாள் ஆச்சு இந்த தகவல் வந்து சேர்றதுக்கு அப்படின்ற மாதிரி கல்யாண் ஜுவல்லரி ஷேரில் ஒரு மிக இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங், சிங்கப்பூரில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங் பற்றிய ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண் ஜுவல்லரி சமீபத்தில் ஒரு முறை அல்லது 2 முறைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முறை வந்து 20% பக்கம் ஏறிட்டு மறுபடி 20% பக்கம் இறங்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய தருணம் தான் இப்போ இருக்கக்கூடிய தருணம். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் 20% ஏற போகிறானா அல்லது 20% இறங்க போகிறானான்னு பல பேர் ரொம்ப உன்னிப்பாக வாட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு தகவல் அவங்க ஒன்று வெளியிடுறாங்க. இந்த சமயத்தில் நாங்கள் இந்த மாதிரி கேபிட்டல் குரூப், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய கேபிட்டல் குரூப்பை நாங்கள் போய் 1-to-1 மீட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தகவல் வருது. இன்வெஸ்டர் ஆர் அனலிஸ்ட் ஆர் கான்ஃபரன்ஸில் போய் நாங்கள் இந்த இதில் மீட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஸோ இந்த தகவல் வரக்கூடிய ஒரு மாதமாக எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. இந்த தகவலாவது வந்து இவனை வந்து மேலேயோ அல்லது கீழேயோ ஏதாவது ஒரு 20% பக்கம் தள்ளி விடுமா, மாற்றி அமைக்குமா தன்னுடைய பங்கினுடைய விலையை அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. தற்போது ஒரு மாதமாக யாருக்குமே பதில் சொல்ல, காளைகளுக்கும் பதில் சொல்ல, கரடிகளுக்கும் பதில் சொல்லலை. இந்த நியூஸ் வந்து இந்த பங்கை எப்படி நகர்த்தி விடும் அப்படின்றதான் இப்போ ஒரு முக்கிய கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வாலட்டிலிட்டியான பங்கு, இறங்கி ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு குறிப்பிட்ட 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி. இந்த 2025 பார்த்தீங்கன்னா இந்த ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கு 240 ரூபாயிலிருந்து 480 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ணிட்டு இப்போ 374 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 374 ரூபாயில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரெயில்டெல் கார்பரேஷன் தன்னுடைய பழைய ஹையான 500 ரூபாய்க்கு எப்போ போகும் அல்லது தன்னுடைய பழைய லோவான 240 ரூபாய்க்கு எப்போ போகும் அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இது பதில் சொல்லலை. ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாக இதே ரேஞ்சில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. இனி அடுத்தடுத்த மாதங்கள்லையாவது தன்னுடைய பதிலை சொல்லுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்று, டிட்டாகர் ரயில், இதில் ஒரு சூப்பர் நியூஸ் ஒன்று இன்னைக்கு. அதாவது இவங்க இந்த இந்தியன் நேவிக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஆர்டர் ஒன்று டெலிவரி பண்ணியிருக்காங்க. 3rd டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் அப்படின்றத டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இது ஒரு ப்ரெஸ்டீஜியான ஒரு, அடாடா அந்த கப்பல் சரிஞ்சு விழுகிற அழகை ஒரு செகண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
ஸோ இந்தியன் நேவிக்கு இப்படி தேர்டு டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் அனுப்பிச்சதுலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. இது ஒரு கீ மைல் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் அப்படின்ற பங்கு கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த 2025 எத்தனை விதமான வேலைகள் பண்ணியிருக்கான் பாருங்கள். அதாவது 2025 தொடக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் சரிவு அப்படின்றது ஒரு சரிவை மார்க் பண்ணிட்டான். அந்த சரிவு மறுபடியும் வந்து விழுந்த பொழுதெல்லாம் ஒரு சிறிய லாபம் அப்படின்றது பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஏற்றத்திற்கு பிறகு மறுபடியும் ஒரு லோ என்பதை மார்க் பண்ணிட்டான். அந்த லோ மார்க் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் சில காலங்கள் கழித்து அதே லோ வந்து விழுந்த பிறகு மறுபடியும் அந்த லோவிலிருந்தே பழைய லோவுக்கு போய் சம்பாரித்து கொடுக்காம புது லோவிலிருந்தே மறுபடியும் ஓரளவுக்கு கௌரவமாக சம்பாரித்து கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக இந்த அவனால் தாண்ட முடியாத ஒரே விஷயம் இந்த வருஷத்தில் இந்த 200 days மூவிங் ஆவரேஜை தாண்ட முடியல. எத்தனையோ கடும் முயற்சி, கடலெல்லாம் கப்பல் விடுறான், ஆனால் இந்த 200 days மூவிங் ஆவரேஜை தாண்ட முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பங்கு இந்த முறை என்ன செய்யும்? கப்பலை தண்ணிக்குள்ளே இறக்கி விட்ட பிறகு இந்த ஷேரினுடைய விலை மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் பார்க்குறதுல பல பேர்த்துக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் அப்படின்ற பங்கினுடைய ஷேரின் விலை மிக முக்கியமான இடத்துல இருக்குது. இந்த சமயத்தில் இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. மேற்கொண்டு இந்த பங்கினுடைய விலை எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகும்? ஒரு காலத்தில் இந்த பங்கு வந்து கீழே லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கெல்லாம் இருந்த பங்கு 600 ரூபாயிலிருந்து 900 வந்துட்டான். ஒரு வருஷத்தினுடைய ஹை அல்லது லைஃப் ஹை என்பதெல்லாம் 1800 இருக்குது. இருந்தாலும் கடும் சரிவடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆடிட்டு இருக்கு. என்னைக்கு இந்த கப்பல் கரை சேரும்னு தெரியல. மார்க்கெட்டுக்கே ஒன்றும் புரியல. ஷேர்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் ஒரு வாலட்டிலிட்டியாக இருக்குது. கடந்த 2025 பார்க்கும்பொழுது அப்படி தான் இந்த கிரீவ்ஸ் காட்டன் அப்படின்ற ஒரு பங்கு அவனும் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டியாகவே ஆடிக்கிட்டே இருக்குது. இப்படி ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த கிரீவ்ஸ் காட்டனில் ஒரு அக்வஷன் ரிலேஷனான ஒரு பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த வாரத்தில் நியூஸ்கள் வந்த ஷேர்களில் இந்த பங்குமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. மேற்கொண்டு இந்த பங்கு அடுத்த மூவ்மெண்ட் எப்படி பண்ணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. எப்படியோ போன வாரத்தில் நம்ம எஃப்ஐஎஸ் கோஷ்டியை அதிகமாக விற்கலிங்க நண்பர்களே. இன்ஃபேக்ட் போன வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை 129 கோடி பையிங் சைடு தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இனி அடுத்த வாரத்தில் இவங்களுடைய சப்போஸ் ட்ரம்ப்பே அவர்களுடைய வாயிலிருந்து நம்மளுக்கு எந்த விதமான விஷயம் வரலினாலும் எஃப்ஐஎஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ அடுத்த வாரத்தில் இவங்களுடைய மாற்றம் ஏதாவது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா நம்ம மார்க்கெட்டுக்கு? ஏன்னா ஏற்கனவே 11 நாட்கள் தொடர்ந்து விற்றவங்க 12வது நாள் வாங்கினாங்க. அப்புறம் மறுபடியும் ஏன்டா வாங்கினோம், தப்பு பண்ணிட்டோமோ நினச்சிட்டு விற்றானுங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர்களுடைய செல்லிங் என்பது அதிகமாக இருந்தது. மறுபடியும் வெள்ளிக்கிழமை தடைப்பட்டிருக்கு. ஸோ ஆக மொத்தம் அந்த குரூப்பே ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் போல். ஆனால் இது சிம்பிள் தாங்க நண்பர்களே. பழையபடி மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து கீழே விழுகாமல் எப்படி போட்டிருக்கான் பாருங்கள். மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் கீழே ஒரு 600 பாயிண்ட் விழுகாமல் ஒரு 600 பாயிண்ட் மேலே ஏறிட்டான்னா நம்மளுக்கு மறுபடியும், ஏன்னா நிறைய பேர் கீழே ஏவரேஜ் பண்ணியிருப்பாங்க, அக்குமுலேட் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே இந்த இடத்துல வரும்போது நல்ல அருமையான லாபம் எத்தனையோ பேர்த்துக்கு இருந்தது. அப்புறம் மறுபடியும் லாபம் சரிவு அடைஞ்சுது. ஆனால் இந்த ஏரியாவில் நிறையா பேர் மேபி அக்குமுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் மார்க்கெட் மேலே வரும்பொழுது நல்ல அருமையான ஒரு பாசிட்டிவாக இருக்குமே அப்படின்ற மாதிரியும் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 600 பாயிண்ட் என்பது மேலேயா அல்லது கீழேயா என்பது தான் அடுத்தடுத்த நாட்களில் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. நம்மளுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு 15,000மோ அந்த 20,000மோ தான் எப்போவுமே அந்த பட்ஜெட்டில் துண்டு விழுகிறது. அது என்னன்னே தெரியல. அந்த ஒரு 15,000 ஏதாவது சம்பளமாக தான் அவனை ஏற்றி தரக்கூடாதா? ஒரு 10 வருஷம் 5 வருஷம் எங்கேயாவது வேலை பார்த்துருப்போம். அந்த ஒரு 10-20,000 எவனார்த்த நம்மளுக்கு ஏற்றி கொடுக்கூடாது. எப்போவுமே நம்ம துண்டில் யாராவது ஒருத்தர் துப்பி வச்ச மாதிரி அந்த பட்ஜெட்டில் ஒரு துண்டு விழுந்து கிடக்கும். அதே மாதிரி தான் இந்த மார்க்கெட்லேயும். ஒரு 1000 பாயிண்ட் ஏறினா சட்டு புட்டுன்னு எத்தனையோ பேர் லாபத்தை புக் பண்ணி போர்ட்ஃபோலியோவை கேஷ் ஃப்ரீயாக எடுத்து வச்சுருப்பாங்க. அல்லது ஒரு 1000 பாயிண்ட் கீழே இறங்கினா கூட இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வாங்கி ஏதாவது லாபம் பண்ணுவாங்க. எதுக்கும் இல்லாமல் அந்த நம்ம போடுற பட்ஜெட்டில் துப்பி வச்ச மாதிரி அந்த 600 பாயிண்ட், இங்கே பாருங்க, இந்த 600 பாயிண்ட் ஏறினான்ல, இந்த 600 இறங்காமல் அப்படியே அந்த 600 பாயிண்ட் ஏற்றிருந்தா அதில் ஒரு 600 பாயிண்ட்டா, மறுபடியும் இங்கே ஏறின 600 பாயிண்ட் அங்கேருந்து ஏற்றிருந்தால் இப்போ நம்ம 27,000 இருந்திருப்போமா? ஸோ ஏற்கனவே நம்ம நிஃப்டி வந்து ஒரு வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ துப்பி வச்ச மாதிரி
279 பாயிண்ட் மைனஸ் தான். நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மன வருத்தம் பாருங்கள். பேங்க்கில் போட்டவங்களாம் இப்போ ஜாலியாக இருப்பாங்க. எப்படி ஒரு 7-8% வட்டியாவது கிடச்சிது, போட்ட பணமும் அசல் அப்படியே திரும்பி பாதுகாப்பாக இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த ரிஸ்க் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்களுக்கு நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தினுடைய ரிட்டர்ன் என்பது -1% இருக்குது. நண்பர்களே, அடுத்த வாரத்தில் இல்லை, பட் அடுத்தடுத்த ரிசல்ட் சீசனில் எந்த செக்டர்கள் முன்னிலை இருக்குது? தற்போது நீங்கள் நிறைய செக்டர் பார்த்துட்டீங்க. ஆட்டோ செக்டரில் பெருசாக வளர்ச்சி என்பது இல்லை, அவங்களுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது கம்மியாக இருக்குது அப்படின்னு வருது. அந்த மாதிரி ட்ரம்ப்பினுடைய பிரச்சனையினால் ஃபார்மா பங்குகள் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த இந்த ஐடி ரிலேட்டட் பங்குகள்லாம் அவங்கெல்லாம் அடுத்தடுத்த குவார்ட்டர்களில் வளர்ச்சி என்பது காமிக்க முடியாது இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சிங்களேன், ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்து ஒவ்வொரு நாளும் கடத்திக்கிட்டு இருக்கீங்கள, அதில் எந்த செக்டர் சமீபத்தில் போன குவார்ட்டரை விடவும் இந்த குவார்ட்டரில் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நீங்கள் எந்த செக்டரை சொல்லுவீங்க அல்லது எந்த ஸ்டாக்கை சொல்லுவீங்க அப்படின்னா, நான் போய் தேடி பார்த்துட்ருக்கீங்கள இந்த சோலார் ரிலேட்டடான செக்டரை என்னென்னு தெரில, எல்லாம் கடுப்பாயிட்டாங்கன்னு நினைக்கிற மக்கள்லாம். பூரா கரண்ட் பில்லை பூரா ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கானுங்க, பேசாமல் வீட்டில் சோலார் பேனலை போட்டு உட்காந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்களா என்ன அப்படின்றது தெரில. சோலார் ரிலேட்டடான பங்குகள்லாம் இப்போ கொஞ்சம் மூவ்மெண்ட் என்பது காமிச்சிட்டு இருந்தது அவங்களுடைய ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கு பார்க்கும்பொழுது முதலில் வெறும் 30-40 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் போன குவார்ட்டரில் அதிகமாக 308 கோடி அப்படின்னு காமிச்சிருக்கு. இனி வரக்கூடிய அடுத்த ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இது போன்ற பங்குகளுக்கு. எதுக்கு அப்படின்னா, இந்த பங்குகளினுடைய சமீபத்தினுடைய மூவ்மெண்ட் என்பது பெருசாக மூவ்மெண்ட் ஆகலை. ப்ரீமியர் எனர்ஜிஸ் வந்து ஆல்மோஸ்ட் 900லேருந்து 1400 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 800 வந்துட்டு மறுபடியும் சென்டர் பாயிண்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப காலமாக ஒரு 4-5 மாதமாக இப்படியேவா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே உட்காந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ இது போன்ற செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் சீசனில் நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது புதுசாக ட்ரெண்ட் எடுத்து மேலே போகுமா அல்லது ட்ரெண்டு வீக் ஆகுமா, என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ரிசல்ட் சீசன் வரணும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரிசல்ட் சீசனில் எந்த துறை வந்து சார்ந்த பங்குகள் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அல்லது வீக்காக இருக்கும், உங்களுடைய கருத்து என்பது தெரியப்படுத்துங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ துறை சார்ந்த பங்குகள் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சுது. பேங்க் சம்பந்தப்பட்ட சில பங்குகள் ஓரளவுக்கு மேலே வந்தான், கொஞ்சோண்டு மேலே வந்தான். அதுக்கப்புறம் இந்த ட்ரம்ப் அவர்களுடைய எக்ஸ்போர்ட் ரிலேட்டட்னால சில டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் ஏறினா இறங்கினா ஏதோ ஒரு வால்டிலிட்டி காமிச்சிக்கிட்டு இருந்தா. ஸோ வேறு எதுவும் பெருசாக இப்போதைக்கு மூவ்மெண்ட் காட்டல. அதுக்கப்புறம் இந்த மினரல்ஸ் ரிலேட்டடாக இந்த ஜிஎம்டிசி போன்ற சில பங்குகள்லாம் ரொம்ப வால்டிலிட்டி காமிச்சிட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த சீசனே முடிஞ்சு அடுத்த ரிசல்ட் சீசன் வரக்கூடிய சமயங்களில் எந்த துறை சார்ந்த பங்குகள் ஓரளவுக்கு நல்லா மூவ்மெண்ட் காமிப்பான் அப்படின்றத தெரியப்படுத்துங்க. தற்போதைக்கு இந்த சோலார் ரிலேட்டடான பங்குகள் ஏதாவது ஒரு லாபம், அந்த அவங்க செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது ஏற்கனவே பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ரிசல்ட்டிலிருந்து லாபம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றதா ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. சரிங்க நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே வந்து திடீர்னு தான் நடக்கும். அது நடந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே தெரியும். இந்த சிஜி பவர்னு கூட ஒரு பங்கு, அவன் எவ்வளவு நாளாக ஒரே இடத்துல இருந்தான் தெரியுங்களா? மார்ச் மாதத்தை கூட விட்டுருங்க, மே மாதத்துலேருந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு 4 மாதமாக ஒரே இடத்துல தான் இருந்தது. சரி, இப்படி ஒரே இடத்துல தானே இருக்கானே அப்படின்ற மாதிரி விட்டுட்டு கடந்த சில நாட்களில் திடீர்னு 20% ஏறின பங்குகள் யார் அப்படின்னு எடுத்து பார்த்தா நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்திருக்க. டேய் நீயா, நீ எங்கேருந்துடா வந்த அப்படின்னா, நான் வந்தேன் 4 மாதமாக தூங்கிக்கிட்டு இருந்தேன், என்னை எவன் தட்டி உழிப்பு விட்டானே தெரில, நான் இப்போ 20% மேலே ஏறி இருக்கேன் அப்படின்றான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஒரு மாதத்தில் அவன் நினச்சதை மாற்றி நடத்தி விட்டுறான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, இவ்வளோ 4 மாதமாக இது எங்கத்தை ஏறப்போது நினச்சிக்கிட்டு இருந்ததை ஒரே மாதத்தில் மாற்றி பிளாட்டை திருப்பி காமிச்சிட்றான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, எவனாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஏரியா போட்டு வச்சுக்கணும். ஒரு பங்கு ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்குது அப்படின்னா இது என் ஏரியா,
ஒரு உதாரணத்துக்கு ஒரு நண்பர் கூட சமீபத்தில் வாங்கி ரொம்ப லாக் ஆகிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல, மத்துவராஜ் அப்படின்னு ஒரு நண்பர். ஸோ என்னாச்சு, அவர் ஏதோ ஒரு ஸ்டாக் இருக்கிற ஜோனில் என்ட்ரு ஆகக்கூடாது. நீ என் ஏரியாவுக்கு வா, ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு வா, அந்த ஏரியாவிலிருந்து நீ ஏறும்போது நான் மறுபடியும் வேறு ஒரு ஏரியாவுக்கு நீ போனோன்னு நான் விற்றுக்கிறேன், அது வரைக்கும் கடந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எடுத்தோம்னு வச்சிங்களேன், நம்ம ஏரியாவில் அதை வர விட்டு அந்த ஸ்டாக் இருக்கிற ஏரியாவில் போகக்கூடாது. நீ என் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா உன்னோட ஒரு என்ட்ரி, அதே மாதிரி என் ஏரியா விட்டு வெளியே மேலே போனீனாக்கா அதை விட்டு நான் எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஏரியா, ஒரு சார்ட்டில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. இந்த சார்ட்டில் வந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் வரவே இல்லை, அது எங்கேயோ மேலேயோ கீழேயோ இருக்குது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு ரேட் வரணும், இல்லைன்னா மேலே ஒரு ரேட் வரணும், இந்த ஜோன் வரும்பொழுது தான் என்ற என்ட்ரி அப்படின்னு நீங்கள் மார்க்கெட்டை முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ மேபி அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைய வீடியோவில் மிக முக்கியமாக இந்த கல்யாண் ஜுவல்லரிலாம் ரொம்ப நாளாக எதுவும் நியூஸே வராமல் இருந்தது, இப்போது ஒரு நியூஸ் என்பது வந்திருக்கு. அதே மாதிரி இந்த டிட்டாகர் ரயிலினுடைய நியூஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்தது. நன்றி, வணக்கம்.